நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பியில் 2 காம்படிட்டர்ஸுங்க. ஜாண்டீர் 5050, சுராஜ் 744 FE, ரெண்டுமே லேட்டஸ்ட் 2020 மாடல் வண்டி. இந்த ரெண்டு வண்டியோடைய ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ், ரோட் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ், மைலேஜ், ஏரியா கவரேஜ் வித் கம்பேரிசனோட தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் 5 டிராக்டர் வச்சுருக்காங்க. சுராஜில் 855, 744, அதுபோக ஜாண்டீர், குபோட்டான்னு கிட்டத்தட்ட 3 டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸில் 50 ஹெச்பி கேட்டகரியில் 2 வண்டி, 55 ஹெச்பி கேட்டகரியில் ஒரு வண்டிங்க, 45 ஹெச்பியில் ஒரு வண்டிங்க, 27 ஹெச்பியில் மினி டிராக்டரில் ஒரு வண்டி வச்சுருக்காங்க. கஸ்டமரோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபீட்பேக் கூடிய விரைவில் பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு ரோட் ரன்னிங்லேருந்து பார்த்துடலாங்க. இந்த 2 வண்டியிலையுமே பாரத் ரீப்பர் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஜாண்டீரில் மாட்டியிருக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நியூ மாடல் சைடு கட்டரோட ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரக்கூடிய ரீப்பரும், 744 பார்த்தீங்கன்னா சைடு கட்டர் இவங்க ஆல்டர் பண்ணியிருக்காங்க லோக்கல் கம்பெனியில். ரீப்பரோட வெயிட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 450 கிலோ வருங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இவ்வளோ தூரம் ஹெவியாக அட்டாச் பண்ணியிருக்காங்க. இப்படி அட்டாச் பண்ணிக்கிறாங்கிறதும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ரோட் ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னாங்க உங்களுக்கு இந்த கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏன்னா ரீப்பர் உங்களுக்கு அகலம் அதிகம் வண்டியோட. வண்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஸ் ஆஃப் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். ஸோ ஏற்ற இறக்குங்க, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரன் பண்ணணும். ரீப்பர் அட்டாச்மெண்ட்டுக்கு ஃப்ரண்ட் டயர் கொஞ்சம் கண்டிஷனலாக இருக்கணுங்க. ஸோ பவர் ஸ்டேரிங் வந்துட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய வெயிட்டு ஃப்ரண்ட்டில் ஆக்ட் ஆகும்போது 400 கிலோ உங்களுக்கு ஆர்டினரினா கொஞ்சம் திருப்பறதுக்கு ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஈவினிங் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா கை வலி, ஷோல்டர் வலியெல்லாம் ஏற்படும். அடுத்த நாள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ பவர் ஸ்டேரிங் இருந்துட்டால் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஜாண்டீர் ஆகட்டும், சுராஜ்லி ஆகட்டும், லேட்டஸ்ட் வண்டியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் பம்ப் டோல் ஆக்டிங் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே 2லேயும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஆயில் இன்வெர்ஸ், டிஸ்க் பிரேக்ஸ் வரும். ஸோ ரோட் ரன்னிங்கில் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டாப் ஸ்பீடு 38 km/h ஸ்பீடு வந்துருக்குங்க ரெண்டுமே. ஸோ ஒன்றுக்கு எந்த வகையிலுமே ரோட் ரன்னிங்கில் குறை சொல்கிறக்கே இல்லைங்க. நல்ல ஸ்பீட் ரேஞ்சஸ் இருக்குது. மைலேஜும் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு லோடு கொடுத்து ஓட்டுறோமோ ரோட் ரன்னிங்கில் அந்த அளவுக்கு போகும். இருந்தாலும் சுராஜ் இன்னும் கொஞ்சமே மைலேஜ் லெவலில் நல்லாயிருக்கும். ஆனால் சுராஜ் கொஞ்சம் நாய்ஸ் அதிகம். ஜாண்டீர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நாய்ஸ் கம்மி. அது பிடி அப்ளிகேஷன்ஸ் நம்ம எதை அட்டாச் பண்ணாலும் உங்களுக்கு டபுள் கிளச் இல்லைன்னா டபுள் கிளச் ஆப்ஷன்ங்கிறது கண்டிப்பாக தேவைங்க. டேலர் ஆகட்டும், ரீப்பர் ஆகட்டும், பேக் கட்டர் மிஷின் இருக்குது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டபுள் கிளச்சு இல்லைன்னா டபுள் கிளச் ரெண்டில் ஒரு ஆப்ஷன் இருந்தால் போதுமானது. ஸோ கம்ஃபர்ட் லெவலுமே நல்லா இருக்குங்க. ரோட் ரன்னிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 வண்டியுமே குலுங்கிறது அது மாதிரிலாம் எந்த கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூஸ் அதெல்லாம் பெரும்பாலும் இல்லாமல் நல்லாவே இருக்குங்க ரோட் ரன்னிங் கம்ஃபர்ட்டு. இந்த ஹெச்பி கேட்டகரியிலே பார்த்தீங்கன்னா டெய்லர் யூசேஜ், ரோட் ரன்னிங்க்கு 2 வண்டியுமே நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே சேம் ஆப்ஷன் லெவலில் வரும். ஸோ இப்போ வாங்க ஃபீல்டில் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இந்த 2 வண்டி ஒட்டுக்க அவுட்டாக இருக்கிற ரீசன் பார்த்தீங்கன்னா சீசன் டைமிங் அது. ஸோ அது போக இந்த ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய ஃபீல்டு. ஸோ 2 வண்டி அவுட்டாக இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல்டு குயிக்காக முடியுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் ரேஞ்சஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ இந்த 2 காம்படிட்டரும் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் லெவல் பற்றி பார்த்துடலாங்க. கம்ஃபர்ட்டுக்கு தேவையானது ரீப்பர் அட்டாச்மெண்ட்டில் பவர் ஸ்டேரிங்கு, கிளச் ஆப்ஷன், இந்த ரெண்டுமே மெயினானது. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்க்கு செப்பரேட்டான பம்பு சிங்கிள் ஆர்ம் சிலிண்டரோடு கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ ஒரு ஹெவியான அட்டாச்மெண்ட் 550 கிலோ அட்டாச் பண்ணும்போது உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் ஈவினிங் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணிங்கனாலும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். பெரும்பாலும் கை வலி இல்லாமல் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் 744 ஆகட்டும், இந்த 5050 ஆகட்டும் நல்லாவே இருக்குங்க. ஸ்டேரிங் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பிரேக்கும் குறை சொல்ல முடியாதுங்க. நல்லாவே பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் ரேடியஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார் டைப்லேயே இருக்குங்க 2 வண்டியுமே. பிளாட்ஃபார்ம் 2லேயுமே உங்களுக்கு செமி பிளாட்ஃபார்ம் தாங்க. என்னங்க ஜாண்டீர் கம்பேர் பண்ணும்போது சுராஜ் வெளியே ஹைட்டாக இருக்கும் வண்டி. இப்போ கிளச்சுங்க உங்களுக்கு பிடி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டிங்கனாவே கிளச்சு 12 கிளச்சு இல்லைன்னா டபுள் கிளச்சு, இந்த 2ல் ஒரு ஆப்ஷன் கண்டிப்பாக தேவை பிடிஓ யூசேஜுக்கு. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 744 4 ஸ்டாரில் உங்களுக்கு 12 கிளச் ஆப்ஷன் வரும். 5050 டபுள் கிளச் வருங்க. டபுள் கிளச் இன்னமே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் இந்த ரீப்பர் அட்டாச்மெண்ட் பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே பெடலில் 2 ஆப்ஷனும் வந்துடுது. டபுள் கிளச்சுங்கிறது உங்களுக்கு செப்பரேட்டாகவே லிவர் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த யூசேஜுக்கு, ஸ்பீட் யூசேஜுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. ஸோ அதுவும் எந்த குறையும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லைங்க. யூஸ் பண்ணி பழகிட்டால் அதுவும் ஈஸியாகிடும். கிளச் ஆப்ஷன் 2லேயுமே நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் லெவலில் 2 வண்டியுமே நல்லா இருக்குங்க. அதெல்லாம் எந்த குறையும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ அடுத்து ஹீட்டிங் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இல்லைங்க. சுராஜில் ரொம்பவே கம்மின்னு சொல்லலாம். ஆண்டீரில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட் கார்டு ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் லெவலில் 2 வண்டியுமே பெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த ரீப்பர் யூசேஜுக்கு. ஸோ அடுத்ததாங்க ஏரியா கவரேஜ், அதாவது பார்த்தீங்கன்னா கியர் ஆப்ஷன். இந்த காட்டில் பார்த்தீங்கன்னாங்க தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கடையாக சாஞ்சு கிடக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸில் அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்போசிட்டில் போட்டு அறுத்துட்ருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாங்க
சோளப்பொட்டியில் சால் போட்டது தாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாண்டீரில் வந்து ஏ தேர்டு கீரும் டாப் கீரும், சுராஜில் வந்து லோ தேர்டு லோ டாப் கியர்லேயும் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆர்பிஎம் லெவல் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 10 to 12 ஆர்பிஎம் ரேஞ்சஸில் யூஸ் பண்ணுறாங்க. இதே வந்து தட்டு முழுமையாக சாயாமல் நேரே நின்றுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கியரில் ஆப்ரேட் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் சாஞ்சு கிடக்குது. ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கட் பண்ணும்போது அதில் டைமிங் சேர்ந்து ஆகுங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக கட் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முழுமையாக உங்களுக்கு வந்து தட்டை கட் பண்ணும் அடியோட. ஸோ ஓவர் ஸ்பீடில் கட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக் ஆகிக்கும். பாருங்க இந்த இடத்துல சாஞ்சு கிடந்தது, இருந்தாலும் அடியோட வெட்டி இருக்குதுங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டில் போட்டு வெட்டும் போதுங்க ஸோ உங்களுக்கு நீட்டாக அடியோட வெட்டிட்டு வந்துடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் ஆப்போசிட்டில் குறுக்கு மறுக்கு மாற்றி வெட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு வண்டியிலையுமே கியர் ஆப்ஷன்ஸ் நல்லா கொடுத்துருக்கங்காட்டி டைமிங் நல்லாவே கொடுக்கலாங்க. ஸோ ஏரியா கவரேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏக்கரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு நெட்டு காடாக வந்து தட்டு இது மாதிரி சாயாமல் இருந்ததுன்னா ஒரு ஏக்கரா 40 நிமிஷத்தில் அறுத்துடலாம்னு சொல்லிக்கிறாங்க. ஒரு குறைஞ்சபட்சங்க. அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா தட்டு சாஞ்சு கிடந்துங்க, ரொம்ப குறுக்க மறுக்க சாஞ்சு கிடந்ததுன்னா அது நீங்கள் ஆப்போசிட்டில் போட்டு அறுத்திங்கன்னா அதில் டைம் எடுக்கும். அதே வந்துங்க நார்மலாக சோளத்தை இறச்சி விட்டு விதைச்சிருந்தீங்கன்னா அதுவும் இன்னும் டைம் எடுக்குங்க. கொக்கியில் ஓட்டி போட்டிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு வரப்பாக நிற்கும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் இன்னும் லோ கீரில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும், லோ செகண்டு அந்த ரேஞ்சு கீரில் தான் ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ இதே வந்து ஒரு ஏக்கராங்கிறது 4 வயல் 5 வயல் இருந்ததுன்னா அதுலேயும் டைம் எடுக்குங்க. டைமிங் வந்து நம்ம கரெக்டாக சொல்லிடவே முடியாதுங்க. ஸோ காடு எப்படி இருக்குது, தட்டு சாஞ்சிருக்குதா, இல்லை எப்படி வரைச்சிருக்கிறாங்க அதை பொறுத்து தாங்க வந்து தட்டை இருக்கிற டைமிங் இதெல்லாம் சொல்ல முடியும். பாருங்கள் தட்டை எவ்வளோ நீட்டாக ஒரே அழகாக வெட்டி இருக்குதுங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் லெவல் ஆகட்டுங்க, ஏரியா கவரேஜ் லெவலில் ரெண்டு வண்டியுமே பரவாயில்லைங்க. சுராஜ் ஆகட்டும் ஜாண்டீர் ரெண்டுமே நல்லாவே இருக்குங்க ஏரியா கவரேஜ் லெவலில். ஸோ அடுத்தது மைலேஜ் லெவலுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த இம்ப்ளிமெண்ட்டுக்கு பெருசாக லோடு இல்லை, ஏன்னா டாப்பில் உங்களுக்கு தட்டை வெட்டுறது தான். ஸோ அதனால் ரெண்டுமே 50 HP கேட்டகரிங்காட்டி உங்களுக்கு மைலேஜ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 to 2.5 லிட்டர்ஸ் அந்த ரேஞ்சஸில் சொல்லலாம். அது போக ரோட் ரன்னிங் இது எல்லாமே இருக்குது. ஸோ தட்டு வைக்கோலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஸ்ட் அதிகங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாஸ்க் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் செக் பண்ணிக்கணுங்க. ட்ரை டைப் வந்ததுன்னா அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ணிக்கணும். ஆயில் பாத் டைப் வந்தால் பிரச்சனை இல்லைங்க. ஸோ சுராஜில் கொடுத்துருக்க அட்டாச்மெண்ட் சூப்பரான ஒரு செட்டப்புங்க, 3 cleaner அரேஞ்ச்மெண்ட்டு. ஸோ கம்ஃபர்ட்டு, ஏரியா கவரேஜ், பர்ஃபார்மன்ஸ் லெவல் எல்லாமே ரெண்டு வண்டியுமே பரவாயில்லைங்க. ஸோ ஆப்ரேட் பண்ண வரைக்கும் ரெண்டு வண்டியுமே எந்த குறையும் சொல்கிறது இல்லைங்க, எல்லா லெவல்லையுமே நல்லா இருக்குது. இருந்தாலும் இந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. 744 நம்ம முதல்ல ரீப்பர் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கோம். இருந்தாலும் 50-50 இதாங்க ஃபஸ்ட் டைம் போடுறோம் பர்ஃபார்மன்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா புதிய பாரத் ரீப்பர் மிஷின் சைடு கட்டரோட வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க. இவங்க கொண்டு வந்துங்க சின்ன ஆல்ட்ரேஷன் இவங்களுக்கு டெஸ்ட்டுக்கு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஆக்ஸில் வந்துங்க இது மாதிரி பெட் அட்டாச் பண்ணி ஸோ பிடிஓ ஷார்ப் ஃப்ரெண்ட்லேருந்து கொண்டாந்துங்க அட்டாச் பண்ணிக்கிறாங்க. லிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி ஹைட்ராலிக்லேருந்து ரோப் கொண்டாந்துருக்காங்க. ஸோ நார்மலாக எல்லா வண்டியிலையும் அட்டாச் பண்ணுற டைப்பில் தாங்க பண்ணியிருக்காங்க. ஜாண்டீரில் நல்லா பெஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸோ நீங்கள் இது மாதிரி மிஷின் மவுண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா 750க்கு 16 டயர் ஆப்ஷன் முடிஞ்ச வரைக்கும் எடுங்க. ஏன்னா உங்களுக்கு டயர் ஆப்ஷன் பெருசாக இருக்கிறம்போது இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு ஷேக் வந்து இன்னுமே கொஞ்சம் குறைக்கலாம். இப்போ சைடு கட்டோட ஒர்க் பார்த்தீங்கன்னாங்க ஆப்போசிட் சைடில் சாஞ்சு சிக்கி இருக்கிற தட்டை கட் பண்ணிவிடும். அப்படி கட் பண்ணி விடும்போது அந்த தட்டை பார்த்தீங்கன்னா ஈஸியாக வெளியே தள்ளிடுங்க. நம்ம ஒவ்வொரு தடவை இறங்கி தள்ளணுங்கிற அவசியம் இருக்காது. இதுதாங்க இந்த ரெண்டு வண்டியோடைய பெர்ஃபார்மன்ஸும். நம்ம சேனலில் 744லிங்க இந்த 50-50 ரெண்டு வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா 9 கொத்து ஸ்ப்ரிங் கலப்பை, 5 கொத்து ஷாஃப்ட் கலப்பை, 7 கொத்து கலப்பை, 42 பிளேட் ரொட்டாவேட்டர், 36 பிளேட் ரொட்டாவேட்டர், டேலரு, டெய்லரு, கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே போட்டிருக்கோங்க. லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். இந்த கஸ்டமரோட கான்டாக்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நம்பியூர் டு சேவூர் சரௌண்டிங்கில் இருக்காங்க. தட்டருக்கும் இயந்திரம் தேவைப்பட்டால், உழவுகளுக்கு தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக தெரிஞ்சால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.